பட்டாணி சாதம் பண்ண போகிறோம் சீரக சம்பா அரிசியை வச்சு. அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கிடுங்க. இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கிடுங்க. அப்புறம் தேவையான அளவு நெய், ஒரு 25 ml நெய் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கிடுங்க. கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச 4 தக்காளி சேர்த்துக்கிடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். 1 கப்பு பட்டாணி கழுவி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணி அப்படி சேர்த்துக்கிடுங்க. மல்லியில் போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் புதினா இலை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படின்னா சாப்பாடு சீக்கிரம் வெந்துடும். இந்த சமயத்தில் உப்புலாம் செக் பண்ணிக்கிடுங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. இனி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி சாதம் ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. இது சாப்பாடு அப்படி கிளறிக்கலாம். டேஸ்ட்டான பட்டாணி சாதம் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி சிம்பிள் ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.